ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஷா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிரியாணி இருக்கு, ரெண்டு பேருக்கும் பிரியாணி இருக்கு. நம்ம வந்து நிறைய விதத்துல வந்து பிரியாணி சேலஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் மட்டும் தான் பண்ணல, இதையும் பண்ணிடுவோம். அப்படின்னு தான் வந்து பிரியாணி சேலஞ்ச்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் பிளாக்ல துணி வச்சிருக்கோம். அதை வச்சு கண்ணை கட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும். யார் புதுசா கண்ணை கட்டிட்டு சாப்பிட்றாங்கன்னு தெரியல, ஏன்னா எலும்பெல்லாம் இருக்கு, வாயில உள்ள போயிடும். ஆமா, இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னா பிரியாணி, சிக்கன் பீஸ், லெக் பீஸ், அந்த சிக்கன் பீஸ், குருமா, ஒரு எக் இது ரெண்டையும் பக்கத்துலயே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கண்ணு கட்டியாச்சு அப்படின்னா. ஓகே, ரெடியா நிஷா? ஓகே, ரெடி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கட்டி விடுறேன், நீ பெரிய டாக் கட்டு. ரெட்டையா போட்டு கட்டுறியா? கண்ணீர் இருக்காம கட்டு செல்வா. பொட்டெல்லாம் வச்சிருக்க, அழிஞ்சிடும். அப்போ எங்க செல்வாக்கு பொட்டு இல்லைன்னா பிடிக்கவே பிடிக்காது. எதனால தெரியுமா? நானே கட்டிக்கிறேன், நீ கட்டி விடுறியா? வேணாம், நீயே கட்டி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல நீயே கட்டி விடு ஃபர்ஸ்ட். யார் திரும்ப இழுத்துக்கணும். அப்படியே வச்சு இவ்வளவு இருக்கலாம் இருக்காதடி. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இரு நாள கடை முடிக்கிறேன். முடிட்டியா? தண்ணி எங்க இருக்கு? அவன் பக்கெட் அங்கிட்டு தான் வாட்டர். அந்த வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு. அது கையிலே தொட்டுக்கோ. டக்குனு இல்ல இந்த ரெண்டு பேருக்கு இடையில இடையில வச்சோம். இந்த சேலஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, 3 2 1 குழம்பு இந்த இருக்கு. ரெடியா நிஷா? ரெடி. ரெடியா? ரெடி. சாப்பிடலாமா? 3 2 கண்ணை வலிக்குது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஐயோ, எது எங்க இருக்குன்னே தெரியல. உன் சாப்பாடுல கை வச்சிருவாரு. சாப்பிடு. வரக்குன்னு இருக்கு பிரியாணி. கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கும். உனக்கு குத்த வாணிச்சா? இந்த அப்படி வேணா வச்சிரு. ஆமா, வா. செல்வா வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். முட்டை எதும்பா? அது எப்படி கரெக்டா முட்டை எடுக்க? ஒரு முட்டை அப்புறம் இது தெரியாதா? கண்ணை கட்டவும் அடைக்குது. இல்ல, வாசனை தெரிய மாட்டேங்குது, பிரியாணியோட வாசனை. முட்டை யார் ஃபர்ஸ்டா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் மின்னது. வெங்காய பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் தான் ஜெயிப்பேன். என்ன தடவுற? என்ன தடவுறன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் கையை இப்படி தொச்சுட்டு இருந்தேன்னா அதான் உன் கை தொச்சேன். என்னதான் குழம்பு ஊற்றி வாவோம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கு. என்ன முடிச்சிட்டியா நீ? நீங்க கொஞ்சோண்டு தான் இருக்கா? கறி வேற இருக்கு. பா, இந்த சேலஞ்ச் ரொம்ப டஃப்பா இருக்கு. அது கண்ணால பார்த்து தின்னோம்னா சீக்கிரம் நட்டுலாம். பார்க்காம திங்கிறோம்ல, எனக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்ணை வலிக்குது நிஷா. எனக்கு எல்லாமே வலிக்குது. முடிச்சிட்டியா இல்லையா? நீயாவது ஃபர்ஸ்ட் முடி.
சாப்பிடு. இது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வீடியோ. மேல ஃபேன் ஓடல, கண்ணு தெரியல. சீக்கிரம் சாப்பிடு நிஷா, வயிற்று வலிக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டேன், அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிச்சு. கண்ணை எரியுது. நல்லா தடவி பார்த்து சாப்பிடணும், எல்லா பக்கமும் இருக்க போதும். ஹக்கீம் பிரியாணி அப்படின்னா கல்யாண பிரியாணி. அப்படியா? அது பேர் தான் ஹக்கீம் பிரியாணியா? முட்டை சாப்பிட்டுட்டு அப்பதான் முட்டையை பிக்கிறேன். கறி முடிஞ்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சு. இல்லையா? வாய் நினச்சி மூக்கில் விட்டிடாத. போதும், பாக்கியெல்லாம் அப்புறமா தின்னுக்கிறேன். ஃபஸ்ட்டு திறந்து பார்ப்போம். ஓகே. இதுக்கு முன்னாடி செல்லம் ஒன்று சொன்னாரு, கண்ணை கட்டிட்டு நம்ம திப்போ நாய் வந்து இலையில தின்னு போயிடும். தம்பியா? ஐயோ, நான் தான் சாப்பிட்டு முடிய போறேன். நான் இலைய ஒரு பக்கமாக தேய்ச்சிக்கிட்டு இருந்தேனா, கண்ணு எரியுது. அவா என்ன உனக்கு சாப்பாடுக்கே உனக்கு முட்டையும் கறி இருக்கு, உனக்கு எல்லா கறியும் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு இருக்குங்க. அவா கண்ணு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தடவ முடியல. பாக்கியெல்லாம் சுத்தமாக தின்ட்டேன். அவன் எது காலியாரு வேணாம். சரி சார். பாப்பாவுக்கு இப்போ ஒரு பிரியாணியை வாங்கி கொடுத்து நல்லா தூங்க வச்சாச்சு. அவ்வளோ சாப்பிட்டு தூங்குறா. இந்த சேலஞ்சில் வின் பண்ணது யாரு? ஒண்ணுமே தெரியல. இப்போ எதுக்கு கேமரா இருக்கா என்னன்னே தெரியல. நைஸா எனக்கு கணக்கு விட்ற. நான் தான் ஜெயிச்சேன், அதை ஒன்றா சொல்லுவேன். நான் தான் ஜெயிச்சேன். இருங்க, கறி அப்படியே இருக்கு, முட்டை அப்படியே இருக்கு, பிரியாணி அப்படியே இருக்கு, வெங்காயம் அப்படியே இருக்கு, குருமா அப்படியே இருக்கு. நான் எல்லாத்தையும் நீட்டாக சாப்பிட்டேன். ஒரு இலையில ஒண்ணு கூட இருக்கா, அப்பதான் அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இலையில ஒண்ணு கூட இருக்க கூடாது. அது கண்ணை கட்டிக்கிட்டே எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே இருந்தா தானே. எதுவுமே ஒரு உருண்டை சோறு இருக்கு, அவ்வளவுதான். யார் ஜெயிச்சாங்க கமெண்ட் பண்ணுங்க. போ, யார் ஜெயிச்சாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் ஜெயிச்சேன் கண்டிப்பா சொல்லுவீங்க. ஏன்? ஏன்னா நான் தான் நீட்டா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். நீ தான் ஃபர்ஸ்டா வேணா சொன்னிட்ட. இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் தான் ஜெயிச்சேன். ஆமா, செல்வா வின் பண்ணிட்டேன். நான் வின்னிங் பிரைஸ் கொடுத்துரு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. பிரியாணி தின்னோம்னா நாய்க்கு தண்ணி தவிக்கிற மாதிரி தவிக்கும். தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கும்.
இதை சாப்பிடு. இன்னைக்கு வின்னர் செல்வா. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போமா? எப்பயே நான் தான் ஜெயிப்பேன். என்கிட்ட யாரும் தோக்க முடியாது. நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு ஆண்டி நான் தின்ன முடிச்சுட்டு வெறும் கையோட உட்காந்துருக்கேன். உனக்கு இன்னும் முட்டை இருக்குது, வெங்காயம் இருக்குது, கறி இருக்குது, அப்படியே இருக்குது எல்லாமே. இந்த அது ஒரு கடிச்சு இழுப்பு ஒரு இழுப்பு இழுத்துரு. ஆனால் இன்னைக்கு குருமாலாம் நல்லா இல்லை, சால்னாலாம். சிக்கன் கிரேவியா நல்லா இல்லை. பாய் சொல்லிடுவா. பாய். என்ன சவட்டா தயார் மாதிரி நல்லா பிரிஸ்கா சொல்லு. பாய். தொப்ப ஏறிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, இது மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா வயிறு மட்டும் ஊறாது, உடம்பு ஊறிடும். ஓகே பாய். தேங்க்யூ. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. நிறைய டிஃப்ரெண்டான வீடியோலாம் இனிமேல் தான் வரும். கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏ பாய் பாய் சொல்லிடுமா? ஏய் நிஷா, வின்னர் யாருன்னு சொல்லு. அவங்க சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்களா?